நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் ஏசப்பா நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைந்தே. நல்லவர் ஏசப்பா நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைந்தே. ஆம் பிரியமானவர்கள், இந்த வருஷமெல்லாம் கண்மணியோடு நம்மளை பாதுகாத்தார், போக்கியவரத்தையும் பாதுகாத்தார். வியாதிகள், கொலை நோய்கள், விபத்துக்கள், நாசமாசம், பொறாமை, நாவிகள், கந்திஷ்டிகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை பண்ணினார். வருஷ கடைசியிலே மாதத்திலே கொண்டாந்து சேர்த்திருக்கிறார். அவருக்கு இந்த மாதம் முழுக்க நன்றி செலுத்துவோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சரித்திரத்தில் இடம்பெற்ற உண்மை. காலத்தை கிபி கிமு என்று பிரித்தவர். உண்மையின் தத்துவம் என்னவென்றால், ஒரு நிகழ்ச்சி, ஒரு கதை நடக்கிறது என்றால் அது எந்த காலம், யார் காலத்தில் எப்படி நடந்தது என்றதான ஆதாரம் காண்பிக்க வேண்டும். அப்படி காண்பித்தால்தான் அது உண்மை. இல்லை என்றால் அது கட்டுக்கதைகள் என்று தான் நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் அவர்கள் கரண்ட்டை கண்டுபிடிச்சார்கள், ரயிலை கண்டுபிடிச்சார்கள், சைக்கிளை கண்டுபிடிச்சார்கள், உலகம் முழுவதும் ஆண்டார்கள், சிகரத்தை மேலே ஏனார்கள், கடலின் ஆழத்தை கண்டுபிடித்தார்கள். அவர்கள் தான் உலகத்தை ஆண்டார்கள். அவர்களுக்கு தெரியும் எல்லா விஷயமும். 60 வருஷத்துக்கு முன்பாகவே சந்திரமண்டலம் சென்று மண் எடுத்து வந்தார்கள், கொடியை நட்டி. அப்படியாக அவர்கள் இருந்தார்கள். அது அவர்கள் இயேசு கிறிஸ்து உண்மை என்று கண்டுதான் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு முன்பாக அவர்கள் தியானால் என்கிறதான தெய்வத்தை வழிபட்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து தான் உண்மை என்று அறிந்து அதை திட்டவட்டமாக அவரை ஏற்றுக்கொண்டார்கள். பெரியமானவர்களே, இதுதான் உண்மையின் தத்துவம். இந்த எபிரேய பாஷை, உருது பாஷை, இந்தி பாஷை, சமஸ்கிருதம் எல்லா பாஷையும் ஒன்றுதான். நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். எப்படி என்றால், வடநாட்டில் இருக்கிறதான இந்திக்காரரும் தென் இந்தியாவில் இருக்கிறதான பாய்களும் போனாங்களும் நல்லா பேசுவாங்க. நாம் தான் வாயை பார்த்துட்டு இருக்கணும். அவங்க உருதில் பேசுகிறாங்க, சமஸ்கிருதத்தில் பேசுகிறாங்க, விலகிக்கு. ஆனால் எழுதுன்னு சொன்னால் எழுத மாட்டாங்க, வடிவத்தை மாற்றிட்டாங்க. இப்போ ஒரு தமிழில் வான்னா வந்துதா அதைத்தான் சொல்லி ஆகணும், வான்னு தான் சொல்லணும், போன்னு சொல்ல முடியாது. அதே போல தான் வான்னு சொல்கிறாங்க. ஆனால்